நமது செய்தியாளர் பாஸ்கர் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து மேலும் தகவல்களோடு இணைகிறார். ஒரு பெரிய ஆறுதல் என்றுதான் சொல்லியாக வேண்டும். முதலமைச்சருக்கு வழங்கப்படும் ட்ரீட்மெண்ட், இந்த சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறித்து எய்ம்ஸ் மருத்துவர்களும் கண்காணித்து வருகிறார்கள், அவர்களும் அதை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடுவும் மருத்துவமனைக்கு வந்ததாக செய்தி. அவர் வந்து கிளம்பி விட்டாரா, வேறு ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா? பாஸ்கர், ஓவர் டு யூ. அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளியான செய்தி குறிப்பால் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்த அதிமுக ஒரு தொண்டர்கள் அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். தற்போது மன உறுதியுடன் தைரியத்துடன் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் மருத்துவ கண்காணிப்பு வழங்கப்பட்டு வருவதை அப்பல்லோ செய்தி குறிப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிற காரணமாக அதிமுகவுடைய தொண்டர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது மன நிம்மதியுடன் காத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது மாதிரியான செய்திகள், மாற்று செய்திகள் வந்தவுடனே அதிமுக தொண்டர்கள் சற்று கோபமுற்று இங்க இருக்கக்கூடிய தடுப்பு வேலிகளை தூக்கி போட்டு சற்று அவர்கள் பதற்றத்துடன் காணப்பட்டார்கள். இருந்த போதும் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பின் மூலம் மன நிம்மதியுடன் தைரியத்துடன் அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவுக்கு எவ்விதமான பிரச்சனையும் ஏற்படாது, அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். காலையில் இருந்த போதே அதிமுக தொண்டர்கள் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து குவிய தொடங்கி இருந்தனர். மாலை 5 மணிக்கு மேல் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துக்குள் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை காவலர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஒரு 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்தனர். வெளியே 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் சாலைகளில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. காலை முதலே சாலையின் இருபுறங்களிலும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், அதிமுகவுடைய தொண்டர்கள் பலரும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சருக்கு தொடர்ந்து அந்த கவலைக்கிடமான செய்தி கிடைத்த வண்ணம் இருக்கிறது காரணமாக அவருக்கு எப்போது என்ன ஆகும், மருத்துவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த முழுவிதமான அந்த மருத்துவ உபகரணங்களுடன் கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சையானது மூலமாக தமிழக முதலமைச்சர் மீண்டு வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒற்றை கருத்தோடு அவர்கள் காத்திருந்தக்கூடிய காட்சிகளை காலை முதலே நம்ம பார்க்க முடிகிறது. மாலையில அதிமுக தொண்டர்கள் காத்திருக்கும் போதுதான் இந்த மாதிரியான மாற்றுச் செய்திகள் வந்தவுடன் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சோகம் காணப்பட்டது, ஒரு வருத்தம் காணப்பட்டது. தற்போது அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை உறுதியாக இருக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கு மனநிலைக்கு காரணம் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பு. தொடர்ந்து லைஃப் சப்போர்ட் எனப்படக்கூடிய அந்த செயற்கை உபகரணங்கள், செவிக்கு சுவாசங்கள் மூலம் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர் தீவிர சிகிச்சை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்து அப்பல்லோ மருத்துவமனை மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக தொண்டர்கள் சற்று பதட்டம் குறைந்து மன தைரியத்துடனும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இங்கே கூடிய காவலர்கள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் வரக்கூடிய உள்நோயாளிகளும் மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய புறநோயாளிகளும் எவ்விதமாக பிரச்சனை இல்லாமல் உள்ளே சென்று வரவும் வெளியே போவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே கூடிய பத்திரிகையாளர் மத்தியில் பல்வேறு விதமான தகவல்கள் பரப்பப்பட்டது. இருந்த போதும் அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பின் மூலம் அது முற்றிலுமாக மறுக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவ குழுவினரானவர், எய்ம்ஸ் மருத்துவ குழுவும் அப்பல்லோ மருத்துவ குழுவும் தொடர்ந்து தமிழக முதலமைச்சருடைய சிகிச்சைக்கான அந்த அனைத்து விதமான இதையும் கண்காணித்து வருகின்றனர் என்ற செய்தியின் மூலமாக அனைவருமே இங்கு பதட்டம் குறைந்து நிம்மதி பெருமூச்சுடன் மன தைரியத்துடன் உறுதியுடன் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர்.